வணக்கம். நான் வாசுகி ஜெகதீஸ்வரன். கடந்த 48 ஆண்டுகளாக நாட்டிய கலா மந்திர் என்ற நாட்டிய நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகின்றேன். இதன் ஆரம்பம் என்னுடைய தாயார் திருமதி விஜயலட்சுமி சண்முகப்பிள்ளை அவர்களின் அவருடைய படைப்பாக இந்த நாட்டிய கலா மந்திர் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர் அதை என்னிடம் கையளித்தார். இன்று வரை நான் 48 வருடங்களாக இந்த நாட்டிய கலா மந்திரில் நடனம் பயிற்றுவிட்டு வருகின்றேன். இது கொழும்பில் வெள்ளவத்தையிலும் கொட்டகைநாயில் மோடி ஹாலிலும் அதே நேரத்தில் இந்திய கலாச்சார நிலையத்திலும் எனது வகுப்புகள் நடைபெறுகின்றது. இதில் பலதரப்பட்ட மாணவர்கள் என்னிடம் நடனம் பயின்று வருகிறார்கள். 5 வயது தொடக்கம் அரங்கேற்றம் கண்டு 16 வயது அரங்கேற்றம் கண்டு அதற்கு மேலே இதை ஒரு ப்ரொஃபஷனலாக தொழிலாகவும் அதற்கான பயிற்சியையும் இலங்கை பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாணத்தில் படித்து இந்தியா சென்று படித்து பல்வேறு இதில் என்னுடைய மாணவர்கள் இதை கையாண்டு கொண்டும் வருகிறார்கள் என்று சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கலை ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய கலை. இது மிகவும் ஒரு கலாச்சார விழுமியங்களை நமது சமூகத்துக்கும் வளர்ந்து வரும் இளம் சமுதாயத்துக்கும் ஒரு நல்வழிப்படுத்தும் முகமாக இந்த கலை அமைகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் இந்த கலை ஒரு தெய்வீகமான கலை. அதாவது ஒரு மரபு வழியில் இசை நடனம் என்பது எங்களுடைய தமிழர் கலாச்சாரத்தை பேணி காக்கும் ஒரு கலை. அதே நேரத்தில் இது ஒரு இந்து சமயத்தை தழுவி வந்தபடியால், கோவில் மூலமாக வந்தபடியாகவும் மற்றும் நிறைய சமய அமைப்புகள் இருந்தபடியாலும் இதுக்கு நிறைய இந்து சமயத்துக்கும் நமது கலைக்கும் மிகவும் தொடர்பு இருக்கின்றது. ஸோ பாடசாலை மாணவர்களுக்கு கூட இந்த பாடம் ஒரு கற்கை நெறியில் அவர்களுக்கு நுண்கலையாக அதை படித்து கொண்டு வருகிறார்கள். பல நுணுக்கங்களே அவர்களுக்கு பாடசாலையில் நாங்கள் போட்டி கொண்டு வருகின்றோம். பாடசாலையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த கலை சர்வதேசம் வரைக்கும் ஒவ்வொரு சர்வகலாசாலையில் PhD வரைக்கும் அதை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிறைய மாணவர்களுக்கு இந்த கலை இப்பொழுது வழங்கி வருகின்றது. இதற்கான கலைக்கூடங்கள் இலங்கையில் மாத்திரமல்ல, இந்தியாவில் தோன்றியபடியால் இந்தியாவில் கலாக்ஷேத்ரா, அண்ணாமலை கல்லூரி, சென்ட்ரல் காலேஜ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக், இப்படி பலதரப்பட்ட நடன கல்லூரிகள் இந்தியாவில் இருக்கின்றது. இந்தியாவில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்தியாவில் தான் படித்தேன். அதன் பிறகு இலங்கைக்கு என்னுடைய தாயாரின் உறுதுணையுடன் என்னுடைய இந்த கலை நிறுவனத்தை அழகாக நான் படித்து கொண்டு வருகிறேன். இதுவரைக்கும் 147 மாணவர்கள் அரங்கேறி இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட நாட்டிய நாடகங்களும் மேடை நிகழ்ச்சிகளும் இலங்கையிலும் இந்தியாவிலும் மற்றும் சர்வதேச நாடுகளிலும் எமது மாணவர்கள் இதை செய்து கொண்டு மேடையேற்றி வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கலையை படிக்கிறதால மாணவர்களுக்கு மன ரீதியாக மிகவும் ஒரு ஆன்மீகமான ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதாவது இந்த கலையிலே நாங்கள் நிறைய நல்ல விஷயங்களை மாணவர்களுக்கு படிக்கின்றோம். ஒரு சாதாரணமாக நாங்கள் ஒரு கலையை படிப்பிக்க தொடங்கும் பொழுதே தியான ஸ்லோகம் என்று எடுத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு ஆங்கிகம், புவனம், யஷ்ய வாச்சிகம், சர்வ வாங்மயம், ஆகாரியம், சந்திரதாராதி, தம் நும சாத்விகம் சிவம் என்று, அதாவது ஒரு முழு முதல் கடவுளாகிய சிவபெருமான் எப்படி அவரை பற்றி நாங்கள் விளக்கமாக அந்த கைகள் மூலம் அபிநயம் மூலம் அவர்களுக்கு புகட்டுகின்றோம். அதே நேரத்தில் எப்படி நாங்கள் ஒரு குரு சிஷ்ய சம்பந்தப்பட்ட ஒரு கலை இது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று குரு ஸ்லோகங்களை சொல்லி குரு நமஸ்காரம் செய்து நன்வழிப்படுத்துகின்றோம். இப்படி சாதாரணமாக இந்த குழந்தைகள் அப்படி 5 வயதில் எங்கள்கிட்ட வரும்பொழுது அவர்களை ஒரு பாடமாகவும் நாங்கள் இதை ஒரு தியரி மூலமாக படிப்பிக்கும் பொழுது அவர்கள் அதில் இருக்கும் நுணுக்கங்களை அறிகிறார்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு நடனம் என்று சொல்லும் பொழுது உட்பெரும் பிரிவுகளாக நிருத்தியம், நாட்டியம் என்று 3 பிரிவுகள் இருக்கின்றது. இதுதான் நடனத்துக்கு முக்கியமானது. இந்த பரதக்கலை இந்தியாவிலிருந்து வந்தபடியாக இந்த நிருத்தியம், நாட்டியம் எல்லாம் செய்யும் பொழுது நிருத்தம் அடவுகளை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டதுதான் நிருத்தியம் அபிநயங்கள், அதாவது நவரசங்களை வழிகொண்டு வர்றதுக்காக வந்த ஆடல் மூலம்தான் நிருத்தியம். அதே நேரத்தில் நாட்டியம் என்பது புராணங்கள், இதிகாசங்கள்
இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டு நாட்டிய நாடகங்களாக நாங்கள் தயாரித்து அதை கதாபாத்திரம் மூலமாக வெளிக்கொணர்ந்து அவர்களுடைய அபிநயத்தை செய்வார்கள். உதாரணமாக நான் சொல்லலாம், இப்பொழுது இலங்கையும் பொறுத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராமாயணம் வந்து மிகவும் ஒரு பிரபலியமான ஒரு கலைத்துவமாக இப்போ நடைபெற்று கொண்டு வருகிறது. என்றால் அந்த ராமாயணத்தை அடிப்படையாக பார்க்கும் பொழுது இலங்கையிலும் இந்தியாவிலும் இந்த ராமாயண காட்சிகள் நிறைய நடைபெற்றிருக்கின்றது. அதால் இப்போ எங்களை சுற்றி நிறைய ராமாயணத்தின் அமைப்புகள் இருக்கிறதே சொல்லலாம், சான்றுகளும் இருக்கின்றது. அண்மையில் நான் இந்தியாவில் அயோத்தியில் சென்று செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அப்பொழுது நான் ராமாயணத்தை எடுத்து செய்யும் பொழுது சீதையை கவர்ந்து கொண்டு சென்று ராவணன் இலங்கையில் சிறையில் வைத்து அதன் பிறகு ஏற்பட்ட சம்பவங்கள் என்ன, அசோகவனம், ராமருடைய யுத்தம், பிறகு ராமர் இலங்கையிலிருந்து இந்தியா சென்று அயோத்தியில் பட்டாபிஷேகம், அப்படியான கதை அம்சங்களை ஒருங்கிணைத்து நான் அதை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. இதை இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எடுத்து மாணவர்களுக்கு படிப்பிக்கும் பொழுது அவர்களுக்கு இப்படி இருக்குது என்று தெரியாது. ஆனால் எங்களுடைய நடனம் மூலமாக நாங்கள் படிக்கும்போது அவர்கள் இந்த கதையை மிகவும் ஒரு அழகாக புரிந்து கொள்கிறார்கள். அதில் இருக்கும் நுணுக்கங்களை எங்களுடைய கேட்பார்கள். ஏன் மிஸ் நாங்கள் இப்படி செய்யணும், இதுக்குள்ள ஏன் இந்த கேரக்டர் வரணும், ஹனுமான் இப்படி வந்தார், இலங்கையை எரித்தார், இப்படி ஒரு நாங்கள் அதுக்கான சந்தர்ப்பங்களை சொல்லும் பொழுது பிள்ளைகளை நாங்கள் நல்வழிப்படுத்துகின்றோம். அவர்கள் அதை ரொம்ப விருப்பமாகவும் ஆர்வமாகவும் அதில் வழிநடத்தி கொண்டு போகிறார்கள். மாணவர்களுக்கு படிப்பிக்கும் பொழுது நாங்கள் ஒன்றை கவனித்திருக்கிறோம். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கும். சில மாணவர்கள் எதை நாங்கள் சொல்லி கொடுத்தார்களும் உடனடியாக கிரகிச்சு அதை புரிந்து அதை வெளிக்கொண்டு வருவார்கள். சில மாணவர்கள் அவர்களுடைய பயிற்சி மூலமாகத்தான் அவர்களுக்கு செய்ய முடியும். ஏனென்றால் நடனம் வந்து ஒரு பெரிய ஒரு யாகம் மாதிரி செய்யும் ஒரு பயிற்சி நடனம். அது எடுத்தோன்னா எல்லாருக்கும் வராது. நீண்டகால பயிற்சியை ஒழுங்கான குருவிடம் அவர்கள் பயின்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெய்யும் பொழுது அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது அதுக்கு நுணுக்கங்களை நாங்களும் படிப்பித்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய விஷயங்களை அவர்கள் புரிந்து வெளிக்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு மனதில் வந்து ஒரு நடனத்தை நாங்கள் தியானமாக எடுக்க வேண்டும், ஒரு ஆன்மீகமாக எடுக்க வேண்டும், ஒரு ஆத்ம திருப்திக்காக செய்ய வேண்டும். பலவித நல்ல விஷயங்களை எங்களுக்கு புரிந்து கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடல் பயிற்சி, நாங்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது எங்கள் உடலை நாங்கள் மிகவும் ஒரு புனிதமாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தாகவும் எங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நடனம் கொடுக்கின்றது. ஒரே நேரத்தில் நாங்கள் பலவிதமான அணுகுமுறைகளை செய்கின்றோம். கைவழி நயனம் போகும்பொழுது மனம் போகும்பொழுது அதிலிருந்து எங்களுக்கு சுவை பிறக்கும். அதை நாட்டிய கிரமம் என்று சொல்வார்கள். யதோ ஹஸ்த ததோ திருஷ்டி, யதோ திருஷ்டி ததோ மனக, யதோ மனக ததோ பாவக, யதோ பாவக ததோ ரசக. இதுதான் நாட்டிய கிரமம். இதாவது ஒவ்வொரு கைகள் செய்யும் பொழுது அதை நாங்கள் எப்படி அதை பார்க்க வேண்டும், அந்த கண் நாங்கள் எங்கே பார்க்கணும், அதில் வரும்பொழுது எங்களுக்கு ஒவ்வொரு சுவை வரும். அந்த சுவையில் எத்தனை சுவை, 9 நவரசம், இப்படி பலவிதமான இதைகளை மாணவர்கள் படித்து கொள்கிறார்கள். சில மாணவர்களுக்கு சாதாரணமாக இதை பற்றி விளங்கப்படுத்தும் போது கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நாங்கள் இதை கருத்துக்களை சொல்லி அதற்கான உதாரணங்கள் இப்படித்தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லும்போது வளர்ந்து வரும் மாணவர்கள் அதை மிகவும் அழகாக வெளிக்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் இந்த தெய்வீகமான கலையை அழகாக அவர்கள் படித்து இது எமது சமூகத்திற்கு எல்லாருக்கும், அதாவது நான் கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களுக்கு மேல் என்னுடைய பள்ளியை நடாத்தி கொண்டு வருகின்றேன். ஒவ்வொரு தசாப்தத்திலும் நிறைய மாணவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். அவர்களுடைய வளர்ச்சி இப்பொழுது இன்னும் வளர்ச்சி கூடியிருக்கின்றது என்றால் முன்னைய விட இப்பொழுது மாணவர்கள் தொகை கூட இதை படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு முந்தின நாங்கள் ஒரு பழைய படங்களை பார்த்தா இப்படி ஒரு நடனம் இருக்கும்னு நாங்கள் புரிந்து கொள்வோம். இப்போ அப்படி இல்லை. மாணவர்களுக்கு சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளங்கள் நிறைய இருக்கின்றது. அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ என்பதை ஒரு தட்டு போட்டோன்னே அதை அவர்கள் எடுத்து அதற்கான இதை ரிசர்ச் பண்ணி கூகுளில் போய் எங்களுக்கு அவங்களும் புரிந்து செய்தார்கள், நாங்களும் புரிந்து அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதாவது இப்பத்திய காலத்தின் மாறுபட்ட காலங்களில் நாங்கள் எப்பொழுது பிள்ளைகளின் சைக்காலஜி தெரிஞ்சு நாங்கள் நிறையா படிப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஆசிரியர்களுக்கு இப்பொழுது கிடைக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த கலையை அவர்கள் மிகவும் நல்ல முறையில் பயின்று
வளர்ச்சி பெற்று இந்த கலையின் ஒரு முடிவில்லாத கலை. அடுக்க நாங்கள் நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டு வருகின்றோம் என்ற அடிப்படையில் மென்மேலும் இந்த கலையை எமது இலங்கையில் இருக்கும் எல்லா மக்களும் அழகாக படித்து இதை வெளிக்கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் எல்லா கலை செய்யும் மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதாவது உங்களுடைய அந்த பரதக்கலையை நாங்கள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கின்ற போது சாதாரணமாக நாங்கள் நடனம் என்று அந்த கோர்வையிலே நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட நடன வகைகள் இப்போது இருக்கின்றன. ஆனாலும் அந்த எத்தனை நடன கிட்டத்தட்ட பல எண்ணிக்கையிலே அது இருக்கின்ற போதிலும் இந்த பரதநாட்டியம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு நடனமாக அதாவது மேலத்திய நாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது இலங்கை போன்ற ஆசிய கண்டங்களாக இருந்தாலும் சரி, அதிலே பரதநாட்டியம் என்பது மிக முக்கியமான ஒரு ஒரு நடன கலையாக அங்கே பார்க்கப்படுகிறது. அதுக்கு அவ்வாறு பார்க்கப்படுவதற்கு என்ன அதில் உள்ள விடயங்கள் இருக்கும் என்பது உங்களுடைய அனுபவத்தை சொல்ல முடியுமா? இலங்கையில் அதாவது பரதநாட்டியம் ஒரு சாஸ்திரிய நடனம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இரு பெரும் சாஸ்திரிய நடனங்கள் இருக்கின்றது. பெரும்பான்மையவர்கள் கண்டிய நடனம் என்பதை சாஸ்திரிய நடனத்தை பயிற்சிப்படுத்தி வருகிறார்கள். தமிழர்கள் வாழ்ந்த இடங்களில், அதாவது தமிழர் வாழ்கின்ற இடங்களில் பரதநாட்டியம் மேன்மை பெற்றது. அது ஒரிஜினலாக பார்க்கும்போது பரதநாட்டியம் இந்தியாவிலிருந்து வரப்பெற்றது. இந்தியாவில் எத்தனையோ பலவிதமான மாகாணங்கள் இருக்கிறது. அந்த மாகாணங்களுக்கு ஏற்ற ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு வித சாஸ்திரிய நடனங்கள் இருக்கின்றது. இப்போ கேரளாவை பார்க்கும் பொழுது மோகினி ஆட்டம், கதகளி, ஆந்திர பிரதேசத்தில் குச்சிப்புடி, வட இந்தியாவில் கதக், மணிப்பூரி என்ற நடனம் மணிப்பூரில் இருந்து, அதே மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து வந்தது தான் பரதநாட்டியம். ஸோ அந்த பரதநாட்டியம் இலங்கையில் தமிழர்கள் செறிந்து வாழ்ந்து கொண்டு வருகின்றபடியால் நேரடியாக வந்தது. அந்த காலத்தில் இங்கே இருந்த இலங்கை தமிழ் மக்களும் இந்தியா அயல் நாடுன்றபடியாக அங்கே போய் நிறைய அதுக்கு நுணுக்கங்களை படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நடனத்துக்கு மாத்திரமில்லை, கர்நாடக சங்கீதத்துக்கும் கிடைக்கப்பெற்றது. அப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் வாழ்ந்தபடியால் இந்த கலை ஈஸியாக வந்தது. அதே நேரத்தில் பெரும்பான்மை மக்கள் சிங்களவர்கள் ஹிந்துஸ்தான் மியூசிக் தான் அவங்களுடைய மியூசிக்காக இந்தியாவில் போய் படித்து கொண்டு வந்தார்கள், கதக் படித்தார்கள். அதே நேரத்தில் இங்கே கண்டிய நடனம் என்ற சாஸ்திரிய நடனங்களும் பரவலாக நிறையா இங்கே கையாளப்பட்டது. இந்த பரதநாட்டியம் ஒரு பெரிய ஒரு தெய்வீக கலை. அது சாஸ்திரிய கலை மாத்திரமில்லை, நாட்டியத்தின் இரு பெரும் பிரிவுகள் அதில் இருக்கின்றது. ஒன்று தாண்டவம், ஒன்று லாஸ்யம். தாண்டவம் ஆண்கள் ஆடும் நடனம், லாஸ்யம் பெண்கள் ஆடும் நடனம். இந்த இரு பெரும் அதாவது தாண்டவம் சிவனின் நடனம், லாஸ்யம் உமையின் நடனம். அப்போ அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய இந்த நடனம் என்னுடைய சமயத்துடன் நிறைய ஈடுபாடு கொண்டுள்ளது. ஸோ அது அப்படி வளர்க்கப்பட்ட இந்த பாரம்பரியமான ஒரு கலாச்சாரமான ஒரு நடனம் தான் இந்த பரதநாட்டியம். இதுக்கு எத்தனோ விதமான பேசிக் நிறைய இருக்கின்றது. அடவுகள் இருக்கின்றது, அபிநயங்கள் இருக்கின்றது, அதில் நுணுக்கங்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றது. மேலெழுந்த வகை செய்ய முடியாது உருப்படி வகைகள் இருக்கின்றது. அலாரி, பூஜதீஸ்வரம், கௌத்துவம், வர்ணம், பதம், கீர்த்தனம், தில்லானா, விருத்தம், அப்படி நிறைய உருப்படி வகைகள் இருக்கின்றது. எத்தனையோ விதமான வாக்கியக்காரர்கள் வெளியிட்ட பாடல்களை நாங்கள் உதாரணத்துக்காக எடுக்கிறோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நமது யாழ்ப்பாணம் வீரமணி ஐயர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். இப்போ இலங்கையில் நாங்கள் ஒரு கலையை செய்யும் போது இலங்கையில் இருக்கும் நாட்டு கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எத்தனையோ பாடல்களை வீரமணி ஐயாவிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த முறை கூட நாங்கள் தமிழ் தினவிழா போட்டிக்கு நான் அந்த சிலபஸ் போடும் பொழுது ஒரு வீரமணி ஐயா அந்த பாடலை எடுத்தேன். என்முகம் பாறையா சண்முகனே என்று அமிர்தவர்ஷினி ராகத்தில் அமையப்பெற்ற ஒரு பதம். அப்போ இதை மாணவர்கள் செய்யும் பொழுது இப்போ இந்தியாவிலேருந்து வந்த பாடல் தான் நாங்கள் எடுத்து செய்ய வேண்டியில்லை. இலங்கையிலே நிறைய எங்களுக்கு ஸ்தலங்கள் இருக்கின்ற, கேதீஸ்வரம் இருக்குது, கோணேஸ்வரம் இருக்குது, பஞ்ச ஈஸ்வரங்கள் இருக்குது, நல்லூர் கோயில் இருக்குது, நாகபூஷணி அம்மன் கோயில், இப்படி கடவுள் மேலே போட்ட செய்த பாடல்களை நாங்கள் எடுத்து அதுக்கு நடன அமைப்பை நாங்கள் செய்கின்றோம். அதன் மூலம் இப்போ இலங்கையில் நாங்கள் இப்போ பரிணாம வளர்ச்சி எப்படி வளர்ந்தது, அதை வச்சு எப்படி அந்த காலத்தில் எப்படி இதை கையாண்டோம்,
என்ற முறையில் இது இப்போ இப்படி இவ்வளவு தூரத்துக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் வந்து இலங்கையிலும் இந்தியாவிலையும் மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லேயும் தான் இந்த கலை பரவலாக இடம்பெற்று கொண்டது. பிறகு இலங்கையை விட்டு இந்தியாவை விட்டு எத்தனையோ மக்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள். அதுவும் ஸ்பெஷல் ஈழ மக்கள்கள் புலம்பெயர்ந்த நாடுகள் சொல்லில் அடங்காது. அவங்க எங்கெங்க நாடுகளில் இருக்கிறார்களோ அங்கே அவங்களுடைய கலைகள் கலாச்சார விழுமியங்களை மிகவும் நல்ல முறையில் வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த சங்கீதம் நடனம் இந்த இரண்டும் உலகம் முழுவதும் பரவி வியாபித்து நல்ல ஒரு நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சாதாரணமாக நாங்கள் ஒரு ஊடகங்களை யூடியூப் பேஜாக இருக்கலாம், பல்வேறு ஊடகங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையினுடைய தலங்களையும் விட இந்திய தலங்கள் இடையே வருகின்ற பக்தி பாடல்களாக இருக்கலாம், நடன அபிநயங்கள் போன்ற அந்த காணொளிகளாக இருக்கலாம், அது கூடுதலாக மக்கள் பார்வைக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கின்றன. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது சற்று குறைவாக இருக்கின்றன. அதை பற்றி உங்களுடைய எதுவும் அனுபவங்கள் இருந்தால் அதையும் சிறிதாக பகிர்ந்தால் நன்றாக இருக்கும். அதாவது நீங்கள் சொல்றது வந்து சோஷியல் மீடியாவா இல்லாட்டி திரைப்படமா அல்லது மேடை நிகழ்ச்சி? சோஷியல் மீடியாவும் திரைப்படமும். திரைப்படம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திரைப்பட உலகம் வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அது வந்து கணக்கில் அடங்காத, அது பொதுவாகவே இந்தியா வந்து மக்கள் தொகை கூடின ஒரு நாடு. அது இலங்கையில் வந்து நாங்கள் சிறுபான்மையினர். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து இப்போ திரைப்படத்துறையாக இருந்தாலும் சரி, இப்பொழுது லேட்டஸ்ட்டாக இந்த சோஷியல் மீடியா எல்லாமே ஒரு விரிவாக செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்தியாவில் நிறைய இருக்கின்றது. காரணம் என்னென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே நிறைய மக்கள்கள் ஒவ்வொரு துறையிலும் சங்கீதத்தை பார்க்க போனால் பாடகர்கள் நிறைய பாடகர்கள் இருக்கிறார்கள். இலங்கையில் நாங்கள் பாடகர்களே பாடல் பாடும் நல்ல ஒரு வோக்கலிஸ்டை நாங்கள் விரல் விட்டு தான் அண்ணி எடுக்கலாம். பட் இந்தியாவில் வந்து எங்களுக்கு அதாவது இப்பொழுது இந்த சூப்பர் சிங்கர்ஸ் அப்படிலாம் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது புது புது பாடல்களும் உருவாகிறார்கள். இங்கேயும் அதே மாதிரி செய்கிறார்கள். பட் இது நாங்கள் வந்து ஒரு சின்ன ஊர், இது சின்ன நாடு, மக்கள் சிறிய இடையில் யுத்த காரணமாக நிறைய புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மூலமாக பார்க்கும் பொழுது நிறைய தான் வளர்ந்திருக்கின்றது. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இங்கே வந்து ஒரு குறையத்தான் செய்ய முடிய இதுக்கு. மற்றபடி ஒரு நிகழ்ச்சியோ ஒரு இது செய்யும்போது நிறைய ஸ்பான்சர்ஸ் தேவை, மக்களினுடைய அந்த அதற்கான செலவுகளை மீட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஆட்களுடைய சப்போர்ட் தேவை. பட் அதுகெல்லாம் இங்கே கொஞ்சம் குறைவு. சில நேரங்கள் இப்போ இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மாதிரி இந்த மீடியாவில் இருக்கிற இது ஒளிபரப்பு இவர்களுடைய உதவியுடன் எவ்வளோ கலைஞர்கள் இப்போ உருவாகி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எல்லோரும் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு சந்தர்ப்பம் நிறைய அளித்து கொண்டு வருகிறார்கள். ஈவன் எங்களுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு கூட எத்தனையோ நாங்கள் ஊடகம், அதாவது ஒளிபரப்பில் எத்தனையோ தொலைக்காட்சி நிறுவனங்கள் இருக்கின்றது. அவர்கள் மூலமாக அவர்கள் கொடுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை எங்களோட மாணவர்களும் ஆடி அதுக்கு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படியும் நான் ஒரு வருஷத்துக்கு அந்த எங்களுடைய சாதாரணமாக எங்களுக்கு சித்திரை வருடம், தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி உற்சவ தினங்கள் வரும்பொழுது எந்த ஒரு தொலைக்காட்சி ஸ்தாபனமும் அதற்கான சிறப்பு நிகழ்ச்சிகளை அவர்கள் தயாரிப்பார்கள் என்றால் அப்படி செய்யும் பொழுதுதான் அதுக்கும் ஒரு மகிமை இருக்கும். ஸோ அந்த இதில் பார்க்கும் பொழுது நிறைய நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். மற்றும்படி இப்போ நாங்கள் கோவிட் காலங்களில் எங்களுக்கு நிறைய வெளி மேடை நிகழ்ச்சிகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துக்குள்ளே அமுங்கப்பட்டோம். நாங்கள் எல்லாருக்கும் உலக ரீதியில் அது எங்களுக்கு மாத்திரம் நாங்கள் பாதிக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் இருந்து இந்த சோஷியல் மீடியாவில் தங்களுடைய நடன டேலண்ட்டை அவங்களே வீட்டில் இருக்கும் மக்கள் மூலமாகவே ரெக்கார்ட் பண்ணி அப்படி ப்ரொமோட் பண்ணோம். நாங்கள் கூட ஒவ்வொரு மாணவர்களையும் ஒவ்வொரு அந்த பந்திகளை கொடுத்து, உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஒரு பதத்தை எடுத்துக்கொள்வோம், அதில் ஒரு பல்லவியை நீங்கள் செய்யணும், அனுபல்லவியை இன்னொரு பிள்ளைக்கு கொடுத்து, சரணத்தை கொடுத்து, முதலாவது சரணம், ரெண்டாவது சரணம், இப்படி எல்லாம் கொடுத்து அவர்கள் தனித்துவத்தையாக செய்ததை நாங்கள் ஒன்றாக அதை ஒருங்கிணைத்து அதை சோஷியல் மீடியாவில் நாங்கள் அந்த காலகட்டத்தில் போட்டோம். அப்போ அந்த கோவிட் டைமில் கூட எங்களுக்கு அந்த மூலமாக எங்களுடைய அந்த கலைகளை எங்களுக்கு பரப்பக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. இப்போ இன்னும் அந்த டைமில் எல்லோரும் படித்தபடியே இப்போ அதை கூட டெவலப் பண்ணி இன்னும் அதுக்கான ஷூட்டிங்க்கு போய், அவுட்டோர் ஷூட்டிங்க்கு போய்
இண்டோர் ஷூட்டிங் மாத்திரம் இல்லாமல் அவுட்டோருக்கு போய் எத்தனையோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் எத்தனையோ கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களில் போய் கோயில்களுக்கு முன்னால் நின்று ஆடி, இப்போ என்னுடைய மாணவர்களும் சிதம்பரத்தில் ஆடினார்கள், தஞ்சை பெரிய கோயில் ஆடினார்கள். அப்போ அதில் ஆடும் பொழுதே அதனுடைய இது கூட இருக்குது. அதுக்காக நாங்கள் அங்கே மாத்திரம்னு சொல்ல முடியாது. இங்கும் எங்களுக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சப்போர்ட்டுக்கும் நிறைய வசதிகள் ஏற்பட்டால் என்ன அதை நாங்கள் எங்கள் சோஷியல் மீடியாவில் மாத்திரம் போடக்கூடாது, தொலைக்காட்சியிலும் போடணும். இந்தியாவில் வந்து நிறைய தொலைக்காட்சி இருக்குது, நிறுவனங்கள் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. இப்போ அவர்களே இன்ஸ்டாகிராம்லேயே தங்களுடைய நிகழ்ச்சிகளை கட் ஷூட் பண்ணி அதை ப்ரொமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய விதமான சந்தர்ப்பத்தில் இப்போ எல்லோருமே செய்கிறார்கள். என்ன விஷயத்தையும் நாங்கள் இப்போ ஒரு சோஷியல் மீடியா மூலம் நாங்கள் உடனடியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ முந்தினால் பேப்பரை பார்த்து தான் பேப்பர் வர்ற வரைக்கும் படம் வருமானு பார்ப்போம். இப்போ அப்படி இல்லை, உடனே செய்த உடனே எங்களுக்கு டக்குன்னு அப்படியான நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கின்றது. குறிப்பாக இதிலே வந்து நாங்கள் ஒரு சிறு விடயத்தையும் இதிலே உள்ளிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாவது நாங்கள் பொன்னியின் செல்வன் சொல்லக்கூடிய புராதன நாவலின் தழுவி எடுக்கப்பட்ட பொன்னியின் செல்வன் மணிரத்னம் அவருடைய இயக்கத்திலே வந்து அந்த திரைப்படத்திலே கூட கலா மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட அந்த பரதநாட்டியத்தை வந்து அதிலே முதுநிலை படிப்பு, அதாவது பிஹெச்டி படிப்பை நிறைவு செய்த அந்த மாணவனை வந்து தன்னுடைய சிஷ்யனாக வர வேண்டும் என்ற அன்பு கட்டளையின் அடிப்படையில் அந்த திரைப்பட பாடலில் வந்து அந்த பரதநாட்டியத்தை கூட அங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் இதிலே சற்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்வி வந்து, அதாவது ஒவ்வொரு திறமை நீங்கள் சொன்னது போல் ஒவ்வொரு முத்திரைகள் அங்கே அபிநயங்கள் பிடிக்கின்ற போது அங்கே அந்த பார்வைகளும் அந்த முத்திரையை நோக்கியதாக அங்கே செல்கின்ற போது அந்த இப்போ சாதாரணமாக நாங்கள் ஒரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஐயா அவருடைய அந்த திரைப்படத்திலே நாங்கள் பார்க்கும்போது ஒரு பெண் வந்து ஒரு துணி துவைக்கின்ற போதோ அல்லது கூட்டி பெருக்கின்ற போதோ இல்லை சமையல் செய்கின்ற போதோ அதிலே வந்து சில முத்திரைகள் அல்லது அபிநயங்கள் இருக்கின்றன என்று கூறியிருந்தார். அதே போலத்தான், அதாவது இதிலே பார்க்கின்ற போது அந்த சில நோய்களை கூட நாங்கள் சில அபிநயங்கள் ஊடாக அவர் செய்கின்றவரும் சரி அல்லது அதை பார்க்கின்றவரும் சரி, செய்கின்றவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 வீதங்கள் கிடைத்தாலும் பார்க்கின்றவருக்கு 10 வீதம் கிடைத்தால் கூட ஒரு பெரிய விஷயம்தான். அது அந்த விஷயங்களை வந்து இந்த அபிநயங்களூடாக எவ்வாறு இவ்வளவு தூரம் அந்த மருத்துவ ரீதியான விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்களுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில் அதை செய்கின்றவருக்கு வந்து எவ்வகையான அந்த மருத்துவ ரீதியான அந்த பலன்களையும் அதே நேரம் பார்ப்பவருக்கு இதை அதனூடாக வருகின்ற அந்த ஒரு சக்தி அல்லது எனர்ஜி என்று நாங்கள் ஆங்கிலத்தை சொல்லுவோம், அதை வந்து எவ்வளவு தூரம் அதை கொண்டு வர முனைக்க முடியும் என்ற ஒரு உங்களுடைய அனுபவத்தை சிறிது சொல்ல முடியுமா? பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான முத்திரைகள் இருக்கின்றது. ஒற்றைக்கை முத்திரை, ஒரு கையை கொண்டு பாவிக்கும் முத்திரை, இரட்டைக்கை முத்திரை, இருகைகளை கொண்டு பாவிக்கும் முத்திரை, கண்கள் பிரயோகங்கள், கழுத்து பிரயோகங்கள், சிரர் தலை பிரயோகங்கள், அதே நேரத்தில் பாத பேதங்கள், பாதத்தின் மூலம் செய்யும் எல்லாமே ஒருங்கிணைந்து வரும்பொழுது தான் அது ஒரு முழு பரதநாட்டியமாக மாறுகின்றது. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது, அதாவது நாட்டிய தர்மி என்றால் நாட்டிய மூலமாக நாங்கள் செய்து காட்டுவது நாட்டிய தர்மி. லோக தர்மின்னா உலகியல் வாழ்க்கையில் நாங்கள் எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அமைப்பு போகின்றதோ அதே வழி கொண்டு வருவது லோக தர்மி. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க கூட்டுதல், பெருக்குதல், சாப்பிடுதல், குளித்தல் எல்லாம் வருகுதல். குளித்தல் வரும்பொழுது நம்ம தண்ணியை காட்டுவோம். இப்போ தண்ணியை வந்து இப்போ உண்மையான தண்ணியை நீங்கள் படங்களில் காட்டும்போது உண்மையான இடத்துல போய் தண்ணி, ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் காடு தான் வரும். பட் நாங்கள் மேடை நிகழ்ச்சியில் தண்ணி எங்களுக்கு ஒன்றுமே வராது, கை மூலமாக நாங்கள் தண்ணியை காட்டுவோம். அப்புறம் அங்கே நாங்கள் குளிக்கணும்னு சொல்லும்போது முங்கி குளிக்கிற மாதிரி அதுக்கான முத்திரைகள் இருக்குது. ஸோ அந்த முத்திரைகளை நாங்கள் பிரயோகிப்போம். இந்த அடிப்படை இது வந்து சாதாரணமாக ஒரு நல்ல அதாவது பக்தி மார்க்கமாக செய்கிற நடனமும் இருக்குது. அதே நேரத்தில் செயல்பாடுகள் நார்மல் எங்களுடைய வாழ்க்கையில் கண்டெம்பரரி, அதாவது சமகால வாழ்க்கையை நாங்கள் எப்படி நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோமோ அது மாதிரி கொண்டு வர்றதும் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி புராண இதிகாசங்கள், சரித்திரங்கள், இப்போ பொன்னியின் செல்வன் எல்லாம் ஒரு சரித்திரத்தை அடிப்படையாக வைத்த நாவலை கொண்டது. அப்போ அந்த காலகட்டங்களில் அது எப்படி இருந்தது, ராஜவம்சங்களோட தழுவி அப்படித்தான் அந்த கோரியோகிராஃபி எல்லாம் இருந்தது. இப்போ சமகாலங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் சொன்ன அந்த கூட்டுதல், பெருக்குதல், குளித்தல் அதுகளெல்லாம் வருது. இப்போ நாங்கள் சமகாலங்களில் பார்க்கும்போது எங்களுடைய படிக்கும் மாணவர்களையும் ரொம்ப ஒரு நுணுக்கங்களை வெகு அதாவது
டக்குன்னு பிடிக்கிற மாணவர்களும் இருப்பார்கள், அதே நேரத்தில் ஸ்லோவாக படிக்கிற மாணவர்களும் இருப்பார்கள். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பு ஸ்பெஷல் சைல்டாக இருக்கும். அவங்களும் எங்கள்கிட்ட வந்து 1-2 பேர் படித்திருக்கிறார்கள். அவர்கள் நார்மலாக நல்லா படிக்கிற மாணவர்களோட அவங்கள போடும் பொழுது அவங்களுக்கு அந்த நல்லா செய்கிற மாணவர்களோட அளவுக்கு அவங்க கோப்ப பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்கள் அவங்களுக்கு வாயால் அப்போ பேச முடியாத ஒரு பிள்ளையாக இருக்கலாம். அந்த பிள்ளைக்கு கண்ணால் பார்க்கும் பொழுது அந்த கண் மூலம் தெரியும் அபிநயத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள். இது வந்து நான் காது கேட்காத பிள்ளை, ஆனால் அவர்களுக்கு மியூசிக் தெரியும், மியூசிக் காதில் கேட்காது. ஆனால் நாங்கள் இப்படி தாளம் மூலமாக நாங்கள் இப்படி கையை காட்டி இப்படி அபிநயம் பிடித்து காட்டும் பொழுது அவர்களுக்கு அது இயல்பாக இருக்கும். அப்போ அது வந்து அப்படியான ஒரு மாணவர்களுக்கு நாங்கள் அப்படி கொடுக்கும்போது ஒரு பயிற்சி வருகின்றது. ஆனால் மிகவும் எங்களுக்கு அதாவது அவருக்கு ஒரு பேசிக் தான் நாங்கள் போகலாமே தவிர ஆழமான கோரியோகிராஃபிக்கு நாங்கள் போக இல்லாது. இல்லை ஒரு பிள்ளைகளுக்கும் ஒரு அவருக்கு செய்கிறதுக்குன்னு ஒரு அளவு இருக்கின்றது. அப்போ நாங்கள் சில பிள்ளைகள் வந்து நான் பார்த்துக்கிறேன், வேறு ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாடல் விளங்கும், தாளம் விளங்கும், அபிநயம் விளங்கும். ஆனால் சில நேரத்தில் அவனோட உடம்பு அமைப்பு வந்து உடம்பை தூக்கி செய்யக்கூடிய சரீரம் இல்லாமல் இருக்கும், மிகவும் பருமனாக இருப்பார்கள். அப்படி வரும்பொழுது அதாவது அடவுகள் எல்லாம் செய்யும்போது காலை தூக்கி பாஞ்சி செய்யக்கூடிய தன்மைகள் அவையில் குறையும். பட் இசைக்கேற்ற அசைவுகளை அவங்களுக்கு செய்வார்கள். இப்போ செய்யும்போது அந்த நிமிடத்தில் அவர்களுடைய மனநிலை மிகவும் சந்தோஷமான நிலையில் இருப்பார்கள். மற்ற நேரத்தில் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாகவே நான் பார்க்குறது சில பிள்ளைகள் மிகவும் ஒரு சைலண்ட்டாக இருக்கிற பிள்ளைகளும் இருக்குன்னா, அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு வயலண்ட்டாக இருக்கிற பிள்ளைகளும் இருப்பாங்க. பட் இந்த இசையும் நடனமும் பிள்ளைகளை அப்படி அமைதிப்படுத்தி அம்மா அப்பா சொல்வதை கூட கேட்காம இருக்கிற பிள்ளைகள் இந்த இசையும் நடனத்தால் கட்டுப்பட்டு போவார்கள். அது ஒரு நல்ல ஒரு மருத்துவம் என்றே சொல்லலாம். அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடற்ரீதியான ஒரு நல்ல ஒரு அம்சத்தை அவர்களுக்கு இது வழங்குகின்றது. இதிலே குறிப்பாக இன்னொரு விடயத்தையும் சிறிதாக இணைக்கலாம் என்று நம்புகிறேன். அதாவது ஒரு இந்திய திரைப்படத்திலே வந்து பல முன்னணி கதாநாயகர்களோடு நடித்த ஒரு நடிகை வந்து இப்போதான் அந்த விடயத்தை கூட வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து காது கேட்காதாம். ஆனால் அவருடைய நடிப்பு பிரமாதமாக பல்வேறு முக்கியமான திரைப்படங்களில், அதாவது பேர் சொல்லப்படுகின்ற பிளாக் பாஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற திரைப்படங்களை விடுத்து அந்த பிளாக் பாஸ்டரிலே வந்து சில குறிப்பிட்ட படங்கள் வந்து பேர் சொல்லும் படங்களாக வெளியாள்வர். அந்த திரைப்படங்களிலே வந்து அவருடைய நடிப்பை வந்து இவ்வளவு பல வருடங்களாக இயக்குநர்கள் அதை பாவித்து அவருடைய நடிக்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் எப்படி அந்த சைன் லாங்குவேஜின் ஊடாக அவர்கள் சொல்கின்ற போது அந்த பிள்ளை இவ்வளவு தூரம் கேட்டு அதை தன்னுடைய நடிப்பை பிரதிபலிக்கிறதோ, அதே போல் சாதாரண மக்களும் அதுக்கேற்றால் போல் பிரதிபலித்தால் பல்வேறு நல்ல விடயங்கள் கூட வெளியில் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அது இன்னும் குறிப்பாக ஒரு நடனத்தை வைத்து இயக்குனர் விஜய் அவர்கள் ஒரு திரைப்படத்தை பெயர் தற்போது வாயில் வரவில்லை. அந்த திரைப்படத்தில் கூட பிரபுதேவா நடன மாஸ்டர் அவர்கள் வந்து அந்த நடனத்துக்கு ஆன அந்த மோகத்தை, அதாவது தனக்கும் எதிரணி வில்லன் கூட ஒரு நடன இயக்குனர் தான். அந்த இயக்கத்திலே வந்து கடைசியிலே வந்து நடனத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவர்கள் முன்னிலைப்படுத்தி அவர்கள் செய்கின்ற போது அந்த திரைப்படத்திலே வந்து பிரபுதேவாவை வந்து அடித்து அந்த வில்லன்களுடைய அந்த கம்பெடிட்டராக இருக்கக்கூடியவருடைய எதிரிகள் வந்து அடிக்கின்ற போது அவர்களை வந்து அந்த வில்லன் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு திடீரில் வந்து அவர்கள் காது கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போது அந்த வில்லன் வந்து அந்த தன்னுடைய நடனத்தை வந்து அந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த நடனத்தை வெற்றி பெற செய்கிறார். ஆகவே அந்த நடனத்துக்கு ஒரு கலைக்கு வந்து அல்லது ஒரு திறமைக்கு வந்து எந்த விதமான வில்லன்கள் வந்தாலும் அதை உடைத்து எறிவதற்கு பல நல்ல உள்ளங்களும் சில நேரங்களில் வந்து உதவி செய்வார்கள் என்பது இதில் உள்ள விடயமும், அதே நேரம் அந்த கலைக்கு அவர்கள் கொடுக்கின்ற அந்த மதிப்புக்கு இது ஒரு சிறு அத்தாரமாக அல்லது அச்சாரமாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
அந்த வகையில் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று எங்களுடைய நேரத்தையும் தந்தமைக்கு நன்றிகள். அதே நேரம் எங்களுடைய அன்பான பேச்சாளர்கள் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வந்து உங்களுக்கு அன்பும் நேர்மறை எண்ணங்கள் கைண்ட்னஸ் அண்ட் பொசிட்டிங்கை பற்றியதாக பல்வேறு துறைகளிலிருந்து உரையாற்றி இருப்பதன் காரணமாக நீங்கள் பல்வேறு தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இதை தொடர்ச்சியாக பார்த்து, அதாவது பல்வேறு பேச்சாளருடைய உரைகளும் அன்பாக காத்திருக்கின்றன. அவர்களுடைய உரையை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இதில் கலந்து கொள்வதற்கு அனைவருக்கும் இலவசம் எந்த விதமான படங்களை நீங்கள் செலுத்த தேவையில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நாங்கள் கேட்கின்ற ஒரே உதவி எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமான 5counts.comக்கும் அந்த யூடியூப் பேஜான திரைநகை டிவிக்கும், அதாவது ஆங்கிலத்திலே வந்து ரிவர்ஸ் ஸ்க்ரீன் என்று வைத்திருக்கிறோம், அந்த பேஜுக்கு உங்களுடைய அன்பான அன்பை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலம் நீங்கள் செய்கிறானால் எதிர்காலத்தில் சிறு சிறு நன்மையான விஷயங்களை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. நீங்களே அதை பார்த்து உணர்ந்து கொள்வீர்கள் என்ற அன்பான நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த நம்பிக்கை உங்களுக்கும் வரும் என்ற நம்பிக்கையை வந்து தொடர்ச்சியாக உங்களுடைய அன்பை அன்போடு எதிர்பார்க்கிறோம். எனவே எங்களுடைய இம்மாதத்துக்கான செயல்முறை அம்மையார் வாசுகி ஜெகதீஸ்வரன் அம்மையார் அவருடைய அன்பான உரையை நாங்கள் இந்தளவில் அன்பு பாராட்டி நிறைவு செய்துள்ளோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். உங்களுடைய அன்பை அன்போடு அன்பாக தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இந்தளவில் எங்களுடைய இந்த உரையை அம்மையார் அவருடைய உரையை நாங்கள் நிறைவு செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.